கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, that you might become rich, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. 2 கொரிந்தியர் 8:9 வாசித்தோம். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு இயேசு தரித்திரனானார். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படிக்கு அவர் பாவமானார். நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படி அவர் சாபமானார். நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய நோய்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு அவர் வலி வேதனையை தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஐஸ்வர்ய சம்பன்னராக்க விரும்புகிறார். கடந்த வாரத்தில் அநேக வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அவர் நிமித்தமாக வீட்டை விட்டவன், உலக காரியங்களை விட்டவன், அவரை பின்பற்ற தொடங்கினவன், அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம், இம்மையில் இந்த உலகத்திலேயே உனக்கு 100 அத்தனையாக நான் கொடுப்பேன், இந்த உலகத்திலேயே உனக்கு 100 அத்தனையாக கொடுப்பேன் அப்படிங்கிறார். மறுமையில் நித்திய ஜீவனை தருவேன் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்பல. ஆனால் ஆண்டவர் நம்ம ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார். தரித்திரம் ஒரு சாபம். பிரியமானவர்களே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பொருளாதாரத்தில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கலாம். பாத்திரம் நிரம்பி வழியும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன், 100 அத்தனையாய் பெருக பண்ணுவேன், கோடா கோடியாய் பெருகுவாய். அப்படிதான் பைபிளில் சொல்லியிருக்கொள்ளிய, என்னை பின்பற்றுகிறதுனாலே நீ சீனித்து போவாய் அப்படின்னு ஒரு வசனம் கூட கிடையாது. கடந்த வாரத்தில் பிரியமானவர்களே ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்த்தோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற பாத்திரமாக நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். பிரியமான கர்த்தருடைய உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வாதம். உண்மை என்றால் பொய் சொல்லாதவன் என்றல்ல, ஒரு சின்சியர் பர்சன், அவருடைய காரியங்களில் ஒரு உண்மையை காண்பிக்கிற மனுஷன், அவனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிப்பார். எப்போ நம்ம தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறோமோ அப்போது ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும். கர்த்தர் எஜமானை ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் பெரிய சீமானாக இருக்கிறார். ஈசாக்கை பற்றி சொல்கிற, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய விளைச்சல் 100 மடங்கு பெருகிட்டு. ஒரு மூட்டை கோதுமை விதைக்கிறான், 100 மூட்டை கோதுமையை அறுத்தெடுக்கிறான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய ஐஸ்வர்யம் பெருகுது. 2வது கவனித்தோம், கர்த்தரை எப்போதும் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ளும்போது ஆக்டிவ் மெமரி. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பைபிள் அப்படி எழுதியிருக்கு, பொய் சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்கு, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்புன்னு எழுதியிருக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகன்னு எழுதியிருக்கு. இப்படி கர்த்தருடைய வசனம் நம்முடைய நினைவில் இருக்குமானா, கர்த்தருடைய வசனம் நம்முடைய நினைவில் இருக்குமானா, ஆக்டிவ் மைண்ட், நினைவு, ரிமெம்பர் அப்படின்னு சொல்கிறது ஆழ் மனதில் இருப்பதில்லை. சைக்காலஜியில் படிப்பு ஆழ் மனதில் நிறைய காரியம் இருக்கும். ஏன்னா ஆக்டிவ் மைண்ட் நம்ம இயக்குகிற ஒரு மனநிலையில் அது இருக்கும். நம்ம இயக்குகிற மனநிலையில் அது இருக்கும். நாங்கள் பயோக்ரோனோமீட்டர்னு ஒன்று சொல்லுவோம். பயோக்ரோனோமீட்டர் க்ரோனோ அப்படின்னா டைம்னு அர்த்தம். க்ரோனோமீட்டர்னா நம்ம கிளாக்குக்குள்ளே டெக்னிக்கல் டைம் க்ரோனோமீட்டர். பயோக்ரோனோமீட்டர்னால் நம்ம உடம்புலேயே ஒரு க்ரோனோமீட்டர் இருக்குது. இப்போ நீங்கள்
ஏதோ ஒரு படிக்கணும், இல்லை உங்களுக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியம் செய்யணும். காலையில் 5 மணிக்கு எழும்ப ரொம்ப டயர்டாக இருக்குது, அல்லாம்லாம் வச்சு படிப்பீங்க. அல்லாம்லாம் வச்சு படித்து அந்த அல்லாம் அடிக்கோ எழும்ப முடியாது. அதை ஸ்னூஸில் வைப்போம். ஸ்னூஸில் வச்சாலும் அந்த 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு அல்லாம் செட் பண்ணுவோம். நமக்கு எழும்ப முடியாது. ஆனால் அதே வேளை நாளைக்கு ஒரு எக்ஸ்கர்ஷன் போகணும், ஒரு டூர் போகணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது, 4 மணிக்கு எழும்பணும் அப்படின்னு நீங்கள் 4 மணிக்கு அலாம் வச்சுட்டு படுத்துடுறீங்க. உங்களை அறியாமல் 3:30 மணிக்கு எழும்பிடுவீங்க. நம்ம பயோ க்ரோனோமீட்டர் ஒன்று இருக்குது, நம்மளை ஏற்கணும், எழும்ப வச்சிடும். அதே போல் நிறைய காரியங்கள் கர்த்தருடைய வசனம்லாம் நமக்கு உள்ளத்தில் இருக்குது. நாளைக்கு ஓய்வு நாள் சொல்லி நேற்றே பதற வைக்கும், ஆயத்தப்பட வைக்கும். கோயிலுக்கு போகணும், ட்ரெஸ் எடுத்து வைக்க சொல்லும், ஜெபம் பண்ண சொல்லும், அன்று நாளைக்கு ஆராதனை என்ன ஆசீர்வதின்னு சொல்லும். அந்த ஆக்டிவ் மைண்ட், அதான் ரிமெம்பர், பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாய், ரீமெம்பர். எல்லா காரியத்திலையும் பைபிளில் சொல்லியிருக்கு. என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அப்படி எல்லாத்துலேயும் கர்த்தர் அப்படின்னு கர்த்தரை நம்ம நினைவில் வைப்போமேயானால், பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நம்ம பார்த்தோம். கர்த்தரையே நினைத்துக்கொள் அப்படின்னு இருக்கு. பாஸ்டர் சுந்தரம் எப்போதுமே அந்த ஏகாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுப்பேன், கர்த்தரையே. 3வதாக பார்த்தோம், ஞானத்தை தேடும்போது, when you seek wisdom, நம்ம விஸ்டத்தை தேடணும்னா கண்டிப்பாக நமக்கு செல்வம் பெறும். பரத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலினாலே பெறுகிற ஒரு ஞானம். இந்த ஒரு விஸ்டம் இருப்போம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் விஸ்டமாக இருக்கும், நம்முடைய டிரான்சாக்ஷன் விஸ்டமாக இருக்கும், நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் விஸ்டமாக இருக்கும். நம்முடைய செழிப்பை நிர்ணயிப்பது ஒருபோதும் முந்தைய நம்முடைய கருத்தரங்களை நான் சொல்லியிருக்கேன், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கருத்தரங்களை, நம்முடைய இன்கம் வில் நாட் டிசைட் அவர் ப்ராஸ்பேரிட்டி, அவர் எக்ஸ்பெண்டிச்சர் டிசைட்ஸ் அவர் ப்ராஸ்பேரிட்டி. ஒருத்தனுக்கு மாதம் 1,00,000 ரூபா வருமானம் வருது, மாதம் 1,00,000 ரூபா வருமானம் வருது. அவன் நிறைய கடன் இருக்கு, எல்லா கடனையும் அவன் கட்டி அந்த மாத கடைசியில் ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா கடன் வாங்குற நிலையில் அவன் இருக்கான். 10,000 ரூபா கடன் வாங்குறான். இன்னொருவனுக்கு 10,000 ரூபா தான் சம்பளம், அவன் எல்லாத்தையும் செலவழிக்கிறான். செலவழிச்சு முடித்த கடைசியில் ஒரு 50 ரூபா அவன்கிட்ட மிச்சம் இருக்குது. இவன் 1,00,000 ரூபா வாங்கினா எல்லாம் செலவழித்து இப்போ அவசரத்துக்கு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கான். கை மாத சம்பளம் 1,00,000 ரூபா, 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கான். இவன் சம்பளமே 10,000 ரூபா, இவன் எல்லாம் செலவழிச்சு முடித்து கடைசியில் ஒரு 50 ரூபா கையில் நிற்கிது. இப்போ யாருங்க பணக்காரன்? யார் பணக்காரன்? பிரியமானவர்கள், அவனை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு பணக்காரன். இவன்கிட்ட +50, அவன்கிட்ட -10,000. இவன் 9,950 times richer than that man who earns 1 lakh rupee. 1,00,000 ரூபாய் வாங்குகிற அவனை விட இவன் 9,950 ரூபா பணக்காரன். The science. So our lifestyle is decided not by the income, our lifestyle is decided by the expenditure. அதான் சயின்ஸ். உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒருபோதும் உங்களுடைய வருமானத்தினாலே நிர்ணயிக்கப்படுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்போதும் உங்களுடைய செலவீனத்தினாலே நிர்ணயிக்கப்படுகிறது. ஞானத்துக்காக இன்னொன்று சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு நாள் சம்பளம் 10,000 ரூபா, அவருக்கு 3,00,000 ரூபா சம்பளம். ஒரு நாள் சம்பளம் அவருக்கு 10,000 ரூபா. அவர் ஒரு மனைவிக்கு ஒரு 20,000 ரூபா புடவை வாங்குறார். அவர் மனைவிக்கு இல்லை கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு 20,000 ரூபா புடவை வாங்குறார்.
எத்தனை நாள் சம்பளம் அது? எத்தனை நாள் சம்பளம்? 2 நாள் சம்பளம். ஒருத்தன் வாங்குறதே 10,000 ரூபா சம்பளம். அவன் பார்க்கான், இந்த கல்யாணத்தில் அந்த எவ்வளோ விலை உயர்ந்த புடவை கட்டியிருக்கா. உடனே இவன் கடனை வாங்கி அவன் மனைவிக்கு 20,000 ரூபாய்க்கு புடவை வாங்குறான். பிரியமானவர்களே, அவனுக்கு அது எத்தனை நாள் சம்பளம்? 2 மாத சம்பளம் அந்த புடவைக்கு செலவழிச்சிட்டான். முட்டாள். அவன் செலவழித்தது 2 நாள் சம்பளம். புடவை 20,000 ரூபாய் என்பதல்ல. பிரியமானவர்களே, பைபிளில் பொன்னினால் அலங்கரியாமல் வெள்ளியினால் அலங்கரியாமல் என்று சொன்ன வேதம் உடையை பற்றி சொல்லும்போது விலை உயர்ந்த உடையினால் இருக்கு. அது ஆங்கிலத்தில் அப்ஸ்ட்ராக்ட் நோ. எவ்வளோ விலைன்னு சொல்லலை. பிரியமானவர்களே, 2 நாள் சம்பளத்தில் ஒருத்தன் வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் அதை பார்த்து 2 மாத சம்பளத்தில் வாங்கியிருக்கான். இவனுக்கு அது விலை உயர்ந்தது. விலை உயர்ந்தது. அவனுக்கு ஈக்குவல் அவன் வாங்கின என்ன வாங்கியிருக்கணும்னு தெரியுமா? இவனுக்கு 10,000 ரூபா சம்பளம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300-350 ரூபா கிடைக்கும். ஒரு 700 ரூபா புடவை வாங்கியிருந்தான்னா அவனை போலவே இவன் வாங்கியிருக்கான். அவன் 2 நாள் சம்பளத்தில் 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இவன் 2 நாள் சம்பளத்தில் 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அவ்வளோதானே? அவ்வளோதானே? இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அதான் ஞானம் வேணும். நான் பலமுறை என் திருமணத்தை பற்றி சொல்லியிருக்கேன். சிஷ்யாவில் நான் வேலை பார்க்கும்போது என் திருமணத்துக்கு என் மனைவிக்கு நான் வாங்கின புடவை 110 ரூபாய். ஒரு வேளை 77 110 என்பது ரொம்ப குறைவானது ஒன்றெல்லாம். சாதாரண ஒரு வாயில் புடவை. என்ன கெட்டு போச்சு? ஞானத்தை கேளுங்க, நீங்கள் செழிப்பாக இருக்கலாம். அப்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக இருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்போதும் நினைவில் வைக்கணும். ஞானமாய் நடக்கணும். தேவ ஞானத்தோடு கூட நம்ம நடக்கணும். நம்ம வீண் செலவு செய்து ஆடம்பரம் பண்ணி நாளைக்கு நம்ம தானே கஷ்டப்படணும். அந்த வாலிப நாட்களில் கத்தின கதை உணர்த்தினார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், 100 முறை சொல்கிறேன். ஒரு திருமணத்துக்கு போயிருந்து பிரியமான நாட்களில் பிளைமவுத் கார்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜில் முக்கால் இருக்கும் இந்த கார் நீளம். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 3 அல்லது 4 கிலோமீட்டர் தான் போகும். அந்த பிளைமவுத் காரில் இந்த பொண்ணு வந்து இறங்குனாங்க. பிளைமவுத் காரில். பிரியமானவர்களே, ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷன், சீலிங்கே தெரியாத மாதிரி மல்லிகைப்பூனால் அலங்கரிச்சிருந்துச்சு. உள்ளே பொண்ணில் அப்படி மல்லிகை, நேச்சுரல் ஜாஸ்மின் ஸ்மெல் அப்படியே அந்த இடத்த நிரப்பிச்சு மல்லிகைப்பூல் அப்படியே அலங்கரிச்சிருந்தாங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக செலவழித்து அந்த நாட்களில் நான் பார்த்ததில்லை. பிளைமவுத் காரில் வந்து இறங்குனாங்க, மல்லிகைப்பூலை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பிரியமானவர்களே, அடுத்த நாள் அந்த பாண்டி ரோட்டில் நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். அப்போவே எனக்கு பைக் இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 78-79 இருக்கும், 78 இருக்கும். நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். அவங்க புருஷனும் மனைவியும் எங்கேயோ போகிறதுக்கு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே மனசில் யோசித்தேன், நேற்று பிளைமவுத் காரில் வராமல் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஆட்டோலையாவது போகலாம். நேற்று பிளைமவுத் காரு, இன்றைக்கி பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த நிலை? இன்றைக்கி ஒரு ஆட்டோ கூட எடுக்க முடியலையே. பிரியமானவர்களே, நீங்கள் சீமானாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வருமானம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்காது. உங்களுடைய செலவீனம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நீங்கள் எல்லாம் ஐஸ்வர்யமாக இருக்கணும், ரிச்சாக இருக்கணுங்கிற வாஞ்சையில் தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை கஷ்டப்படுத்தும்படியாக இல்லை. 4வது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். வாசிப்போம். நீதிமொழிகள் 22:4. Proverbs 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானா ஐஸ்வர்யம். ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் ரெவரன்ஸ், ஒரு பக்தி. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பக்தி. காலை எழும்பினோன்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம்,
வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்னை காண்கிறார். கோயிலில் உட்காந்துருக்கோம், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். கோயிலுக்கு வரோம், ஆண்டவரை தொழுது கொள்ள வர பல முறை சொல்லிட்டு சிலர் மாறவே விரும்ப மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கும் கருத்து இருக்கும், உங்களை வேதனைப்படுத்த விரும்பலை. ஆனால் எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியங்களை ரிவியர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு புத்தகத்தை எடுப்பதற்கும் வேத புத்தகத்தை கையில் எடுப்பதற்கும் உள்ள என்னுடைய உணர்வு வித்தியாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் என் நல்லா தெரியும், அறிவுக்கு தெரியும், அந்த புக்கு விக்கிரகம் இல்லை என்று தெரியும். இந்த புக்கு நெருப்பில் விழுந்தா எரியும்னு எனக்கு தெரியும். இந்த பேப்பரையும் கிழிக்க முடியும்னு எனக்கு தெரியும். இந்த புக்கில் ஒரு தனி சக்தி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த புக்கில் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது என்று எனக்கு தெரியும். இந்த புக்கில் எனக்கு வழிகாட்டுகிற வேதம் இருக்கு என்று எனக்கு தெரியும். அப்போ அந்த புக்கை நான் எடுக்கும்போது உள்ள என்னுடைய ஃபீல் இஸ் டிஃப்ரெண்ட். என்னுடைய ஃபீல் இஸ் டிஃப்ரெண்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரெஃபரன்ஸ் டு காட், நம்ம வாழ்க்கையில் இது கர்த்தருடைய காரியம், இது கர்த்தருடைய நேரம், இது கர்த்தருடைய பிரசன்னம், என் ஜெப நேரம், பைபிள் வாசிக்கிற நேரம், அந்த பக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா, பக்தியாக இருந்து செழிப்பில் குறைந்தவங்களை நான் பார்க்கவே இல்லைங்க. இந்த இறை பக்தி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 5வது குறிப்புகளுக்கு நம்ம கடந்து போவோம். வாசியுங்கள். சங்கீதம் 112 1 முதல் வாசிங்க. Psalm 112. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து, ரெவரன்ஸ் டு காட், அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவனுடைய சந்ததி, அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்பட்டாலே ஐஸ்வர்யம் பெருகும். கர்த்தருடைய கட்டளையில் பிரியமாக இருப்போமானால் நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிலைக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியப்படுகிறோம். அவர் கட்டளை ஒன்றாகிலும் பாரமாக நமக்கு இருக்கக்கூடாது. சொல்கிற ரைட் தானே, பைபிளில் சொல்லியிருக்க ரைட் தானே, அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கெல்லாம் சில காரியங்களை திரும்ப திரும்ப சொல்கிறது கொஞ்சம் மனதில் சங்கடமாக இருந்தாலும், பிரியமானவர்கள், எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு நீங்களும் வரணுங்கிற வாஞ்சை தான். வேதத்தில் ஒவ்வொரு பிரமாணமும் என்ன பிரமாணமாக இருக்கட்டும், பைபிளில் சொல்லியிருக்கா, அதில் உங்களுக்கு ஒரு பிரியம் வேணும். ஏதோ சொல்லியிருக்கு, கோயிலுக்கு போகணும், போயிட்டு வரேன், தசம பாகம் கொடுக்கணும், கொடுத்து தொலைக்கிறேன், அப்படி அல்ல. அதில் ஒரு சந்தோஷம், கர்த்தருடைய காரியங்களை செய்கிறதில் ஒரு சந்தோஷம், கொடுக்கறதில் ஒரு சந்தோஷம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிப்பதில் ஒரு சந்தோஷம், பெற்றோரை கனம் பண்ணுவதில் ஒரு சந்தோஷம். பிரியமான சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்துவம், ஒவ்வொரு கட்டளையும், அது பாரம் நம்ம செய்து தொலைக்கணும், என்ன பண்ண தலையெடுத்து ஆண்டவர் சொல்லிட்டாரு எந்த வேதனையோடு அல்ல, அவர் பிரமாணங்களில் பிரியப்படுகிறவர். அது என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆசை. அப்படி யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளில் பிரமாணங்களில் பிரியப்படுறாங்களோ அவங்க வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவங்க வீட்டில் இருக்கும். பெரிய வருமானம் இருக்கான்னு தெரியாது,
ஆயிரமாக சம்பாதிக்காமல் இருக்கலாம், லட்சங்கள் சம்பாதிக்காமல் இருக்கலாம். அவங்க வீட்டை போய் பாருங்கள், சகல வித பொருட்களாலும் நிரம்பி இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், அவங்க போக்குவரத்துக்கு ஏற்றபடி ஸ்கூட்டர், பைக்கு, கார் இருக்கும். போய் பாருங்க, அங்கே ஏசி இருக்கும். என்னடா எப்படி இது, என்ன சம்பளம் வாங்குறீங்க? வெறும் 20,000 ரூபா தானா? நீ மாத்திரம் கர்த்தருக்கு பயந்துரு, உன் வீட்டில் ஆஸ்தி இருக்கும். உன் வீட்டில் ஆஸ்தி இருக்கும், நன்மை குறைபடாது. ஃப்ரிட்ஜ் இருக்கணும், மிக்ஸி இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் உனக்கு அது தேவையானால் கண்டிப்பாக உன் வீட்டில் இருக்கும். உனக்கு ஒரு பைக் தேவையானால் கண்டிப்பாக அந்த பைக் இருக்கும். உனக்கு ஒரு கார் தேவையானால் கண்டிப்பாக அந்த கார் இருக்கும். அது உன்னுடைய வருமானத்தின் அடிப்படையில் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியப்படுகிற மனுஷருடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். நன்மை குறையப்படக்கூடாது. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கணும். அப்படிதான் நான் ஆசீர்வாதம் நான் சொல்லலை. தேவையான கண்டிப்பாக கொடுப்பார். நன்மை குறைபட மாட்டார். சகல வித நல்ல பொருட்களால் உங்கள் வீடு நிரம்பி இருக்கும். சகல வித நல்ல பொருட்களால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான சங்கீதம் 1:1-2 வசனங்களை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். When we delight in his commandments, அவருடைய பிரமாணங்களை கை கொள்றாங்க என்பது வேறு, அவருடைய பிரமாணங்களில் பிரியமாயிருப்பது வேறு. அவருடைய பிரமாணங்களில் பிரியமாயிருப்பது வேறு. எதில் என்னுடைய பிரியம் இருக்கு? எதில் என்னுடைய பிரியம் இருக்கு? பிரியமானவர்களே, அவருடைய பிரமாணங்களில் என்னுடைய பிரியம் இருக்கு. அவருடைய பிரமாணங்கள் என்னுடைய பிரியம் இருக்கு. அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய பிரியம் இருக்கும்போது ஐஸ்வர்யம் பெருகிட்டே இருக்கும். 6வதாக ரோமர் 10:12 வாசிங்க. ரோமர் 10:12. ரோமர் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், எல்லாருக்கும் கர்த்தராக தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, there is no distinction between Jew and Greek, for the same Lord is Lord of all. நல்லா கவனி, ஒரு மொழிபெயர்ப்பில் bestowing his riches on all who call on him. அவரை தொழுது கொள்கிற யாவர் மேலும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. அவரை தொழுது கொள்ளுகிற, வர்ஷிப் பண்ற, அவரை நோக்கி கூப்பிடுகிற, அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை நோக்கி இயேசுவின் நாமத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதிலளிக்கிறார். காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கு பயத்தோடும் பக்தியோடும் அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். பிரியமான ஒரு மொழிபெயர்ப்பில் bestowing his riches on, அவருடைய ஐஸ்வர்யத்தை அவங்க மேலே பொழிந்தள்ளுகிறார். அவங்க மேலே அந்த ஐஸ்வர்யத்தை பொழிந்தருளுகிறார். பிரியமான வர்ஷிப் என்று சொல்வது இன்றைக்கி ரொம்ப தவறாக பாட்டு, நடனம், கூத்து என்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சு. வேதத்தில் அந்த வர்ஷிப் அல்ல.
நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரியமானவர், நீங்கள் எல்லா வித பக்தியோடு உண்மையோடு கூட வளரும்படிக்கு இந்த வேர்ஷிப் என்ற சொல் முதலாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களை ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்கிறாரு, நானும் என் பிள்ளையாண்டான்னு இந்த மலையில் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வர்றோம், வேர்ஷிப் பண்ணிட்டு வர்றோங்கிறாங்க. அவனை பலியிட போகிறாரு. அந்த சூழ்நிலையை தான் அவர் சொல்கிறார், நாங்கள் வேர்ஷிப் பண்ணிட்டு வரோம். இதுதான் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த வேர்ட் வேர்ஷிப் இன் த பைபிள். பிரியமானவர்களே, வேர்ஷிப் என்ற சொல்லினுடைய பொருள் வேர்திஷிப். வேர்திஷிப், அவருக்குரிய தகுதியை அவருக்கு கொடுப்பது, அவ்வளோதான். அவருக்குரிய தகுதி அவர் கொடுப்பது பேர் தான் வேர்திஷிப். அந்த வேர்திஷிப் தான் ஃபெல்லோஷிப் அப்படிலாம் சொல்கிறதே, அது மாதிரி வேர்திஷிப். அந்த வேர்திஷிப் தான் பின்னால் வேர்ஷிப்னு மாறிடுச்சு. அவருக்குரிய தகுதியை அவர் கொடுக்குறது. இப்போ ஆபிரகாம் சொல்கிறேன், நானும் என் பிள்ளையாண்டான்னு மலையில் போய் வேர்ஷிப் பண்ணிட்டு வரோன்னா, அங்கே போய் பாட்டு போட்டு 2 பேரும் டிங்கிரிட்டிங்காலேன்னு சுற்றி டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. இல்லை, அது சொல்லும்போது ஆபிரகாம் நான் என் மகனும் கொஞ்சம் பாட்டு பாடி நல்லா ஒரு மியூசிக்கெல்லாம் போட்டு கரோக்கி போட்டு நாங்கள் கலக்கிட்டு வரோன்னா யோசித்தான் பலியிட போகிறோம். ஆண்டவர் சொன்னது போல் பலியிட போகிறோம். அதை தான் வேர்ஷிப்னு சொன்னோம். 2வது புதிய ஏற்பாட்டில் இந்த வேர்ஷிப் என்ற இடம் முதலாக வருவது மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில். அந்த ஞானிகள் வர்றாங்க அந்த பாலகனை பார்க்க. எதுக்காக வந்தாங்க? ஏரோது ராஜாட்ட சொல்கிறாங்க, வர்ஷிப் பண்ண வந்தோம், அவரை வர்ஷிப் பண்ண வந்தோம். அப்புறம் அந்த நட்சத்திரம் அந்த பாலகன் இருக்கிற வீட்டில் கொண்டு காட்டுது. அங்கே மரியாளையும் அந்த பிள்ளையாண்டானையும் கண்டு அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து, சாஷ்டாங்கம் என்றால் சஷ்டாங்கம், அப்படியே நெடுஞ்செடியை கீழே விழுந்து அவரை வர்ஷிப் பண்ணாங்க. அங்கே அந்த பாலகனும் மேரி வந்தோடனே நல்ல டான்ஸ் அடி சுற்றி 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 அப்படியே வர்ஷிப் பண்ணாங்க. பைபிள் அப்படியே அவங்க வர்ஷிப் பண்ணதா இல்லையே? அதான் வர்ஷிப்பு, அது கூத்து. அவங்க வர்ஷிப் பண்ண வந்தாங்க. அவர் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது எப்படி வருது? 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்திலெல்லாம் பார்க்குறோம். அந்த மூப்பர்கள் பிரியமலங்க சுற்றி இருந்த 4 ஜீவன்கள், அந்த ஜனம், அந்த மூப்பர்கள் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தங்கள் கிரீடங்களை கழட்டி வைத்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக தாழ விழுந்து வர்ஷிப் பண்ணினார். ஆட்டுக்குட்டியானவர் வந்தால் 4 மூப்பர்கள் டான்ஸ் ஆடினாங்களா? பிரியமானவர்களை, ஆண்டவர் வர்ஷிப் பண்ணணும். இந்த டான்ஸை வர்ஷிப் நினச்சிக்காதீங்க. நல்ல உற்சாகமாக பாடுறதோ இல்லை ஆடி பாடி மகிழ்றதோ நான் தவறு என்று சொல்ல, அது வர்ஷிப் இல்லை. அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய மதிப்பை கொடுப்பது தான் வர்ஷிப். அவங்க தாழ விழுந்து அவரை வர்ஷிப் பண்ண. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவன் யூதனா கிரேக்கனா என்றெல்லாம் தெரியாது. அவரை வர்ஷிப் பண்ணுற எல்லார் மேலும் அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார். நல்லா அவரை வர்ஷிப் பண்ணுங்க. உங்கள் தனி ஜபத்தில் அவருக்கு துதி கன மகிமை, பிளஸ்ஸிங் அண்ட் ஆனர் பி அன்டு தி ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். அது அவருக்குரியது. பிளஸ்ஸிங் அவருக்குரியது, ஆனர் அவருக்குரியது, பிரேஸ் அவருக்குரியது, அவருக்குரியது அவருக்கு செலுத்துகிறோம். அதான் வர்ஷிப். சிங் அன்டு த லார்ட் எ நியூ சாங். அவர் கேட்க பாடுங்க, மற்றவங்க கேட்க பாடுறது என்டர்டெயின்மெண்ட். அவர் கேட்க பாடுவது ஆராதனை. அவர் தான் ஆடியன்ஸ். நான் பாடுறேன், அவர் கேட்குறாரு. ஐம் சிங்கிங் அன்டு ஹிம், நாட் அன்டு த காங்கிரிகேஷன். சபைக்கு நான் பாடலை, அவருக்கு பாடுறேன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஐஸ்வர்ய சம்பன்னராக்குவார். ஏதோ ஆவிக்குரிய காரியங்கள் உள்ள ஐஸ்வர்யங்கள். இன்றைக்கு நான் சொல்கிற குறிப்பெல்லாம் சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் நமக்கு வருகிற ஐஸ்வர்யம். இன்னும் ஆவிக்குரிய மகிமையான ஐஸ்வர்யங்கள் வேறு இருக்கு. சித்தமான பின்னால் பேசும். இது எழுத்தின்படி நம்முடைய அலங்கத்துக்குள்ள செழிப்பு இருக்கணும். திரும்பவும் சொல்ல, நன்மை குறைபடக்கூடாது.
ஒருவராக 5 பைசா கடனில் இருக்கக்கூடாது. 5 பைசா கடனில் இருக்கக்கூடாது. இன்னும் கூட தாழ்மையாக சொல்கிறவங்க, கிரெடிட் கார்டில் கூட கடன் இருக்கக்கூடாது. நல்லா யோசிங்க. நம்மளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கணும். இன்னும் ஒரு குறிப்பை நம்ம பார்ப்போம். பிரியமானவர்களே, இது பல முறை நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக மீண்டுமாய் நினைப்பூட்டுகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசியுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். பிரியமானவர்களே, இங்கே ஒரு ப்ரொபோசிஷன், ஒரு காட் ஈக்குவேஷன், தேவன் தர ஒரு ஈக்குவேஷனை பார்க்குறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அது எவ்வளோ நீங்கள் உற்சாகமாக கொடுத்தா உற்சாகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் சந்தோஷமாக கொடுத்தா சந்தோஷமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நிறைய வேத வசனங்கள் உண்டு. எல்லாவற்றையும் வாசிக்க தியானிக்க இன்றைக்கு நேரம் இல்லை. இதற்கு முன்பாக சில செய்திகள் சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்களே, குறிப்பாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 8 and 9, அந்த 2 அதிகாரத்தையும் வீட்டில் போய் படிங்க. 80 principles of giving only from 2 Corinthians chapter 8 and chapters 8 and 9. 2 Corinthians 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக ஆண்டுகளுக்கு முன்பு கொடுப்பதில் உள்ள ஒரு 80 பிரின்சிபிள்ஸ் நான் பேசியிருக்கேன். பிரியமானால் கற்றுத்தமானால் இன்னொரு முறை அதை நம்ம கவனிப்போம். அந்த 2 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஓப்பனிங் டெக்ஸ்டாகவே அதில் தான் எடுத்தோம். நம்மை ஐஸ்வர்யம் நாக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார் அப்படின்னு வாசித்தோம். இந்த 2 Corinthians 8ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கும்? 1ஆம் வசனம் வாசியுங்கள். இன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இது ஒரு கிருபை. கொடுக்கிறது பணத்தின் அடிப்படையில் அல்ல, அந்த ஒரு கிரேஸ் சிலருக்கு இருக்கு, அந்த ஒரு கரிஸ்மா, அந்த ஒரு அழகு. கிரேஸ் என்ற சொல்லினுடைய பொருள் கரிஸ்மா. கரிஸ்மா என்றால் ஒரு அழகு என்ற அர்த்தம். த கிரேஷியஸ் வாக் ஆஃப் அ லயன், அந்த சிங்கம் நடந்து வர்ற ஒரு அழகு, அதை கிரேஸ்ன்னு சொல்லணும். கிரேஷியஸ் வாக் ஆஃப் த லயன், கிரேஷியஸ் டான்ஸ் ஆஃப் அ பீகாக், ஒரு மயிலுடைய ஒய்யார நடனம், அதை கிரேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு வைபவத்துக்கு வர்றாருன்னா கம் அண்ட் கிரேஸ் தி அக்கேஷன், அவர் வர்றதே அந்த வைபவத்தில் ஒரு அழகு. கம் அண்ட் கிரேஸ் தி அக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் கொடுப்பது ஒரு கிரேஸ், ஒரு அழகு. எல்லாருக்கும் அந்த கிரேஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. கிருபை பெற்றுக்கொள்ளணும். அவர் சொல்கிறார், மக்கோதேய நாட்டில் இருந்தவங்களுக்கு அந்த சபையில் அந்த கிரேஸ் இருந்தது. நம்ம சபையிலே அநேகருக்கு அந்த கிருபை இருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கொடுக்கறதை பற்றி பேச பயப்படுறாங்க. ஏன்னா அதெல்லாம் காணிக்க உருட்டல், தசமப்பாக்கம் உருட்டல்ன்ட்டுலாம் மீடியாவில் நிறைய போடுறாங்க. நல்லா பேச பயப்படுறாங்க. நான் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பேசுகிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக பேசுகிறேன். அமெரிக்காவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராம சபையில் ஒரு மிஷினரி ஊழியம், ரொம்ப ஏழை மக்கள் மத்தியில் அவர் ஊழியம் செய்கிறார். ஆனால் அவங்க இன்னும் ஏழ்மையாகவே இருக்கிறாங்க. எவ்வளோ அவர் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார், ஆனால் அவங்க தரித்திரத்திலே இருக்காங்க. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஏன் ஆண்டவர் எங்கள் சபையார் இவ்வளோ தரித்திரத்தில் இருக்கிறாங்க, ஏன் இன்னும் இவ்வளோ தரித்திரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ அவன்கிட்ட கொடுக்கறத பற்றியே பேச மாட்டேங்கிற, அவங்க கொடுத்தா தானே நான் அவங்கள ஆசீர்வதிக்க முடியும்னாரு. ஆண்டவரே, அவங்களாம் ஏழை மக்கள், ஆண்டவரே நான் பெரிய செழிப்பான நாட்டில் இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க,
இந்த மக்கள்கிட்ட எப்படி ஆண்டவர் நான் கொடுக்கறத பற்றி சொல்ல முடியும்? எல்லாம் இவ்வளோ ஏழ்மையாக இருக்காங்க. அவங்க கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் இவருக்கு சொல்லவே இஷ்டம் இல்லை, கொடுக்கறத பற்றி பிரசங்கம் பண்ணவே இஷ்டம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் நெருக்கி ஏவுதலினால பயந்துக்கிட்டே பேசினார். ஆனால் ஜனங்கள் உற்சாகமாக அடுத்த வாரமே ஒருத்தன் ஒரு வாழைப்பழ கொலையை தூக்கிட்டு வரானா, ஒருத்தன் ஒரு சின்ன கோழியை தூக்கிட்டு வரானா, ஒவ்வொருத்தர் என்னென்ன அவங்களால கொண்டு வர முடியுமோ கொண்டு வர்றாங்களாம். பிரியவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரில, எல்லாவற்றையும் அங்கே உள்ளவங்ககிட்ட அவர் சேல் பண்ணுறாரு, விற்கிறாரு, கொடுக்குறாரு. ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சபையாக செழிப்பான சபையாக மாறி அவங்க கொடுக்குற சபையாக மாறினாங்களாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. கொடுக்கிறது ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய கிருபை. ஆனால் தான் மக்கோதேனிய சபைக்கு உண்டாயிருந்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி 2ஆம் வசனம்? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். வறுமை இருந்துச்சு. அந்த வறுமையின் மத்தியில் நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவோ வறுமையின் மத்தியில் நம்ம முந்தி கேம்ப் போவோம். எப்போதும் எனக்கு அந்த ஏழை தாயாரை நினைவு வரும். யாரும் அந்த கேம்ப் ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னால் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டுவாங்க. அந்த கேம்ப் ஃபீஸ் கட்டுவாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்க சிலர் கூட கட்ட மாட்டாங்க. நாங்கள் வந்து தாரம் பாஸ்டர், பிறகு தாரம் பாஸ்டர்லாம் சொல்லியிருக்காங்க. பிரியமால மிகுந்த தரித்திரத்தின் மத்தியிலையும் கொடுக்கிற ஒரு மனம், ஒரு கிருபை. வாசிங்க 3ஆம் வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கேன். ஏதோ அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக கொடுத்தாங்க என்றால் நானும் சொல்கிறேன், நம்ம சபையில் அநேகர் அவங்க திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன், இந்த காணிக்கை ஒவ்வொரு கவரையும் எடுத்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது சில கவரை பிரிக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கவங்க இப்படி கொடுத்துருக்குறாங்களே. கர்த்தருடைய சமூகத்தில் பயப்படுவேன் அதை திறக்கிறதுக்கு. பெருமைக்காக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். நான் அப்படி ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே இருக்க தம்பிமா இருக்கிற இந்த நேரம் நான் குறித்து வச்சுருக்குது. எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளோ கொடுத்தாங்க என்றல்ல, தரித்திரத்தில் சிலர் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அதை கையில் எடுக்கவே பயமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் சாட்சி. அங்கே பவுல் சொல்கிறார், நான் சாட்சி. அவங்க தங்கள் திராணிக்கு அதிகமாக கொடுத்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சி. எல்லா வசனம் வாசிக்க நேரம் இல்லை, 7ஆம் வசனத்துக்கு நேராக போங்க. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகிறது போல விசுவாசத்தில் பெருகிறீங்க, ஊழியத்தில் போதிப்பில் மற்றவங்களுக்கு நீங்கள் போதிக்கிறதுல பெருகிறீங்க, வேத அறிவில் பெருகிருக்கிறீங்க, ஜாக்கிரதையாக இருக்கிறதுல பெருகிறீங்க. எங்கள் மேலே பிரியமல் எல்லாம் எங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம். எல்லா சபையிலும் அப்படி இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எங்கள் மேலுள்ள அன்பில் பெருகிறீங்க. மற்ற எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இந்த கொடுக்கிற விஷயத்திலே பிரியமானவர்களே, பவுண்ட் இன் திஸ் கிரேஸ் ஆல்சோ, இன் திஸ் கிரேஸ், இந்த கிருபையிலையும் பெருகுங்க. தமிழில் அங்கே தர்ம காரியம் இருக்கு, நம்ம மூலமுள்ள ஒரே சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிருபையிலையும் கொடுக்குற கிருபையிலையும் நீங்கள் பெருகுங்க, விசுவாசத்தில் பெருகிறது போல. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் மேலுள்ள அன்பில் பெருகிறது போல கொடுக்கிற காரியத்திலேயும் நீங்கள் பெருக வேண்டும்.
இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டு 9ஆம் வசனத்துக்கு வாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். இந்த கான்டெக்ட்ல தான் அவர் அதை சொல்றார். உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி தான் அவர் தரித்திரரானார். 10ஆம் வசனம், இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவு உற்சாகம் காட்டுறீங்களோ அதே போல அதை நிறைவேற்றுவதில் உற்சாகம் காட்டு. செய்யணும் எவ்வளவு உற்சாகம் காட்டினீங்களோ அதே போல் அதை நிறைவேற்றுவதில் உற்சாகம் காட்டு. இப்போ நம்ம டிவி மினிஸ்ட்ரியை பற்றி சொன்னோம். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு ஆன்லைன் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு இந்த நம்முடைய டிவி ஊழியம் பிரயோஜனமாக இருக்குது. பிரியமானவர்களே, நம்ம விஓடிக்கு ஒரு ஐயா வருவாங்க. 2 மாதமாக அவங்கள பார்க்க முடியல. நானும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்போவுமே 84 வயதுமாங்க. நான் விஓடி மிஸ் பண்ணவே மாட்டேன். விஓடிக்கு வந்த உடனே அந்த 84 வயது ஐயா ரெகுலராக வருவாங்க. ஆனால் அவங்களை இப்போ என்னை காண்டாக்ட் பண்ண முடியல. அந்த ஐயா வந்த உடனே என்னை பார்த்த உடனே சொல்கிறது, அந்த மாதத்துள்ள 4 மெசேஜும் சொல்லிடுவாங்க டிவியில் பார்த்துட்டு. நானும் வீட்டை பவம் உட்காந்துருவோம். ஐயா புதன்கிழமை உட்காந்துருவோம் 2 பேரும் டிவியில் மெசேஜ் பார்க்க. எனக்கு அப்படியே உள்ளம் ஒரு சொல்லுங்க, டிவிக்கெல்லாம் பணம் கட்ட முடியலப்பா, வேண்டாம்ப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த மாதிரி சாட்சி வந்து இடிக்கும். அந்த ஐயாவால் நிச்சயமாக ஒரு ஃபோனில் பார்க்க முடியாது. ஃபோனில் குடும்பமாக உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு போலீஸ் அதிகாரி, ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி ஒரு நாள் ஃபோனில் என்கிட்ட சொல்கிறார், நாங்கள்லாம் ஃபேமிலியாக புதன்கிழமை எப்போ வருவோன்னு காத்திருப்போம். புதன்கிழமை வந்தோடனே அப்படியே ஃபேமிலியாக பைபிள்லாம் வச்சுட்டு உட்காந்துருவோம். சிஸ்டர் பாட்டு வரும், அப்புறம் மெசேஜ் வரும், ஜெபம் இருக்கும். அன்றைக்கி தான் எங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு நீங்கள் உற்சாகப்படுறீங்க. சரி, நமக்கு ஒரு பங்களிப்பு இருக்கட்டும், மாதம் நான் இவ்வளோ தாரேன். இந்த டிவி ஊழியம் சொல்லப்பட்டுறாத இடங்களுக்கு போகுது. வயசானவங்க மொபைல் பார்க்க முடியாதவங்க டிவியில் பார்க்குறாங்க. பிரியமல் வைஃபை கனெக்ஷன் இல்லாதவங்க டிவி கனெக்ஷன் இருக்கவங்க பார்க்குறாங்க. போட்டோம் சந்தோஷமாக. அதை கொடுக்க ஆயத்த பண்ணின நீங்கள் அதை நிறைவேற்றணும். அந்த கோஆர்டினேட்டர்ஸை வந்து கேட்கக்கூடாது. மிஷினரி ஊழியத்தை கொடுக்கணும்னு நினச்சோமா, நம்ம ஆயத்தம் பண்ண நம்ம அதை நிறைவேற்றணும். அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். அதுதாங்க பவுல் சொல்கிறாரு, இதை செய்ய வேண்டும் என்று ஆயத்தம் பண்ண உங்களில் அதை நிறைவேற்றுதலும் இருக்கணும். உங்களுக்கு அதான் ஆசீர்வாதம். நான் கொடுக்கணும்னு நினச்சேன், ப்ளட்ஜ் பண்ணேன்னா எனக்கு முடியலைங்கிற கர்த்தருக்கு தெரியும். நான் அஜாக்கிரதையாக இருந்தேன்னா, மறந்துட்டேன்னா, இன்றைக்கி மிஷினரி காணிக்க நான் மறந்துட்டேன்னா, கொடுக்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி அந்த குட் சமரிட்டன் ஃபண்டை நான் மறந்துட்டேன்னா. பிரியமானவர்களே, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, மறதிக்கு மருந்து தெரியுமா? மறதிக்கு மருந்து என்ன தெரியுமா? மருதோண்டி பெரம்பு. மறந்துட்டேன், ஆண்டவரத்துக்கு வர காணிக்க மறந்துட்டேன், டிவி கொடுக்க மறந்துட்டேன், மிஷினரி ஃபண்டு மறந்துட்டேன். ஸ்கூலில் வாத்தியாரே மருதோண்டி பெரம்புங்கிறார், இப்போ அவர் பெரம்பு எடுக்க மாட்டார். நான் உங்களை பயங்காட்டில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கர்த்தருடைய காரியங்கள் என்னதோன்னு இருக்காது. பல முறை சொல்லியிருக்கேன், இன்னொரு முறை சொல்கிறேன். நேற்று முதற்கொண்டு சாயந்தரமே எங்கள் காணிக்கையெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். சில ஈவினிங் ட்ரெஸ் பண்ணிட்டு மறந்துடும். எவ்வளோ பயப்படும் தெரியுமா? ஆண்டவரே மணியன்ட்டு உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். ஆரம்பம் பண்ண உங்களுக்கு நிறைவேற்றுதலும் உண்டாயிருக்கணும். தொடர்ந்து வாசிங்க 12ஆம் வசனம். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல,
அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். ஆ. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். ஒரு கணித ஆசிரியராக தஸ்மா பாகத்தை பற்றி நான் எப்போதும் சொல்லுவேன். ஒருத்தர் 20,000 ரூபா கொடுக்காரு, ஒருத்தர் 2,000 ரூபா கொடுக்குறாங்க. 20,000 ரூபா கொடுத்தவர் அதிகம் கொடுக்குறார், 2,000 ரூபா கொடுத்தவர் குறைவாக கொடுக்குறார். அந்த 20,000 ரூபா 2,000 ரூபாயை அழிச்சிருங்க. இந்த 20,000 ரூபா கொடுக்குறவர் அவருக்கு வர 2 லட்சம் ரூபாயில் 10% கொடுக்குறாரு. இந்த 2,000 ரூபா கொடுக்குறவர் அவருக்கு வர 20,000 ரூபாயில் 10% கொடுக்குறாரு. அப்போ இவர் எவ்வளோ கொடுக்குறாரு? 10% கொடுக்குறாரு. இவர் எவ்வளோ கொடுக்குறாரு? 10% கொடுக்குறாரு. இதை விட சமநிலை பிரமாணம் இருக்கவே முடியாது. எந்தெந்த சபையில் இது இருக்குதோ அந்தந்த சபையில் ஒரு சமநிலை பிரமாணம் இருக்கும். இல்லைன்னா 20,000 ரூபா கொடுக்க ரொம்ப பெரிய ஆள், 2,000 ரூபா கொடுக்க ரொம்ப சின்ன ஆளாகிடுவாங்க. இல்லை பிரியமானவர்களே, சபையில் சமநிலை பிரமாணம் இருக்கும்படியாகத்தான் இந்த ஈக்குவேஷனை கர்த்தர் வைக்கிறார். அதை ஏன் எதிர்க்கிறாங்க சிலர்னு தெரியல. எங்கள் மனதில் தெரியும், யார் இவங்க? சும்மா ஏதோ பிச்சை காசு போடுற மாதிரி ஏதோ ஒரு காசை போட்டு போகிறாரு. அவர் நம்ம மேலே அன்பும் கிடையாது, சபை மேலே ஒரு பற்றும் கிடையாது, ஏதோ ஒரு தொகை போடணும் போட்டு போகிறாரு. இந்த 200 ரூபா கொடுக்கவர் யார்? இந்த 120 ரூபா கொடுக்குறவர் யார்? அவருடைய வருமானத்தில், கொஞ்சம் வருமானத்தில் 1000 ரூபா கிடைச்சா அந்த ஆளுக்கு பெருசு. அதில் 100 ரூபா கொடுத்துருக்காரு. ஆண்டவர் பார்க்காரு. எல்லாருக்கும் ஒரே ஏசி தான். 100 ரூபா கொடுத்தவருக்கும் இதே ஏசி தான். பிரியமானவர்களே, 10,000 ரூபா கொடுத்தவருக்கு இதே ஏசி தான். வேறு ஏசியா? 10,000 ரூபா கொடுத்தவருக்கு ஏசி ரூமு, 100 ரூபா கொடுத்தவருக்கு நான் ஏசியா? இல்லையே. சமநிலை பிரமாணம். எனக்கு 2 பேரும் ஒன்று. இவரும் 10% தான் கொடுத்தாரு, அவரும் 10% தான் கொடுத்தாரு. ஒரே பிரசங்கம் தான், ஒரே வசதி வாய்ப்பு தான். அப்போது ஒருத்தர் சும்மா ஒரு காணிக்க போடுறாங்க, அவங்க சமநிலை பிரமாணத்துக்குள்ளே வரல. ஏதோ ஒரு பிச்சை போடுற மாதிரி ஒன்று போட்டு போடுறாங்க கோயிலில், அப்படிதானே? ஏதோ ஒன்று போட்டு போகிறாங்க. சமநிலை பிரமாணம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாருக்கும் கூடுதலும் இல்லை, குறைச்சலும் இல்லை. 15ஆம் வசனம், சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. உங்களுடைய செல்வம் இன்னொருத்தருடைய வறுமைக்கு உதவுது. பிரியமானவர்களே, கல்மேல் கற்க கசடுற வைக்கிறோம், சின்ன வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம், பிள்ளைகளுக்காக லைட் போடுறோம். இங்கே ஒரு ஸ்டாஃப் அதுக்காக உட்கார வேண்டியதாக இருக்குது. அவங்கள சூப்பர்வைஸ் பண்ண ஒரு ஸ்டாஃப் வர வேண்டியதாக இருக்குது. அதை கோஆர்டினேட் பண்ண ஒரு வாலண்டியர் வர வேண்டியதாக இருக்குது. ஏன் செலவழிக்கிறோம்? நம்முடைய செல்வம் அந்த பிள்ளைடைய வறுமையில். எல்லார் வீட்லையும் தனியாக ஒரு ஸ்டடி ரூம் வைக்க முடியாது, டேபிள் வாங்கி கொடுக்க முடியாது. பிள்ளைகளுக்கு நல்ல தனி டேபிள், தனி சேரு, ஒரு சூப்பர்வைசர், லைட்டு, ஃபேனு. அதாங்க நம்முடைய வறுமை. செல்வம் மறுபடிய வறுமைக்கு உதவணும். அதான் சமநிலை பிரமாணம். என் உள்ளத்தில் அது ஆழமாய் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த சமத்துவம், சமநிலை எனக்கு இயற்கையாகவே கர்த்தர் தந்த ஒரு கிருபை. அந்த கிருபை இன்றைக்கும் வளருகிறதை நான் பார்க்கிறேன். அதற்காக என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். அன்றைய வசனங்களை வாசிக்க முடியல. 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 6ஆம் வசனம் வாசியுங்கள். 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இது பைபிளில் உள்ள தாற்பயம். இதை சொன்ன பலபலபங்கிறாங்க. யார் என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறனால எத்தனையோ பேர் எவ்வளோ நிந்தை, அவமானம், அடி உத வாங்குறாங்க. ஆசீர்வாதத்துக்கு வழியை சொல்லி 4 பேருக்கு நிந்திச்சா நிந்திச்சுட்டு போகிறாங்க. பிரியமானவர்களே, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். சயின்ஸ் தானே. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். புதிய ஏற்பாட்டில் 10% இருக்கா? தசமபாகம் கொடுக்கணும் புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்கா? அப்படின்னா நான் வாசிக்கிற பைபிளில் இருக்குது. உங்கள் பைபிளில் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது.
இயேசு தசம பாகத்தை பற்றி சொல்லும்போது பரிசேயர் வேதபாரகர் அவங்க கொத்தமல்லிலையும் இதுலேயும் அதுலேயும் தசம பாகம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிற இடத்துல தான் இயேசு சொல்கிறாரு, அவர்கள் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கார். ஏன் பைபிளில் இருக்குது? அவருக்கு எதிர்த்து நிற்க விரும்புகிறீங்களா? எனக்கு தெரியலை. நான் வாசிக்கிற பைபிளில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில். பவுல் சொல்கிறார், அவனவனுடைய வரவுக்கு தக்கதாக, வித் ப்ரொப்போர்ஷன் டு ஹிஸ் இன்கம். எல்லோரும் 1000 ரூபா கொடுங்க, எல்லோரும் 10,000 ரூபா கொடுங்க, எல்லோரும் 500 ரூபா கொடுங்க என்றல்ல, வித் ப்ரொப்போர்ஷன் டு யுவர் இன்கம். ஒரு பர்சன்டேஜை பற்றி அவர் சொல்கிறார், அதுவும் பைபிளில் இருக்குது. வித் ப்ரொப்போர்ஷன் டு யுவர் இன்கம். சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? உங்கள் மனதில் என்ன நியமிக்கிறீங்க? எனக்கு வரதில் 10ல் 1 கொடுக்கணும். இந்த சபைக்கு வரோம், பாஸ்டர் இந்த வேத வசனத்தை போதிக்கிறாரு, இப்படி இங்கே ஏசி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க, யாரும் அந்த சேர் நாற்காலெலாம் நமக்கு ஒழுங்கு பண்ணுறாங்க, நம்ம நல்லா பாடணும்னு சொல்லி டிவி வச்சுருக்குறாங்க, நல்ல ஒரு ஒலிபெருக்கி வச்சு இப்படி உட்கார வச்சு நமக்கு இந்த வசனத்தெல்லாம் கொடுக்குறாங்க. போகும்போதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டிட்டு போகலாம்? உங்கள் மனதில் நிர்ணயிச்சுக்கோங்க. 1% கொடுக்கணுமா? கொடுங்க. 2% கொடுக்கணுமா? கொடுங்க. 10% கொடுத்துட்றேன், கொடுங்க. இல்லை பரிசேயர் நீதியோட என் நீதி அதிகமாக இருக்கணும், நான் கூட்டி கொடுப்பேன். 10% எண்ணி கொடுக்க மாட்டேன், நான் அள்ளி கொடுப்பேன். கொடுக்கீங்களா? கொடுங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் 10% கொடுத்தா தான் நீங்கள். சும்மா 1% சும்மா போட்டு போவோம், ஐயோப்பா பிச்சை எடுக்காரு அப்படின்னு ஏதோ காணிக்க பையில் ஒன்று போட்டுட்டு போவோம், அதான் நீங்கள். பிரியமல், என்னை அழைத்தது கர்த்தர், என் தேவைகளை சந்திக்க வேண்டியது கர்த்தர், இந்த வசதி வாய்ப்புகளெல்லாம் சந்திக்க வேண்டிய கர்த்தர். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களை பிரதிபலிக்கிறது. நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்க்குற, நான் பார்க்கல, நீங்கள் கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்க்குற மாதிரி. நீங்கள் என்ன ஆள்? 1% கொடுக்குறாளா? நீங்கள் என்ன ஆள்? 10% கொடுக்குறாளா? கொடுங்க. உங்கள் மனதில் நியமித்தபடி நீங்கள் செய்யுங்க. அது நீங்கள் இல்லை. நான் நிறையா மேகசின் கொடுக்குறேன், நிறையா கிராம ஊழியங்களுக்கு கொடுக்குறேன், நான் மிஷினரிக்கெலாம் கொடுக்குறேன், நான் சபைக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா நான் அந்த ஹோட்டலில் சாப்பிடுவேன், இன்னொரு ஹோட்டலில் போய் பில் கட்டுவேங்கிற மாதிரி இருக்குது. யோசித்து பாருங்கள், ஒரு லாஜிக்கலாக யோசித்து பாருங்கள். நான் நன்மையை அனுபவிக்கிறேன், நான் என்னுடைய உங்கள் சரீர நன்மையை நான் அனுபவிக்கக்கூடாதா? நாங்கள் அனுபவிக்கக்கூடாதா? பிரியமானவர்களே, எதிர்பார்த்து நாங்கள் ஊழியம் செய்யலை, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக செய்யலை. உங்களை நீங்களே பாருங்கள் கண்ணாடியில், நீங்கள் யார்? ஞான நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் அந்த ஞான நன்மைக்கு ஈடாக நான் என்ன செய்கிறேன்? கொஞ்சம் ஒரு அனாலிட்டிக்கலாக யோசிங்க. மீண்டும் சொல்லுங்க, என் தேவைக்காக நான் சொல்லலை, எங்கள் தேவையை சந்திக்கிற அநேக தேவ ஊழியர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாள் மட்டுமாக எங்களுக்கு நன்மை குறைபடலை, எங்களை அழைத்தது கர்த்தர். நீங்கள் யாரும் எங்களை ஊழியத்துக்கான்னு கூப்பிடல, நீங்கள் யாரும் எங்களுக்கு கண்டிப்பாக செய்து ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. இதுவரை கர்த்தர் நடத்த, இனிமேலும் நடத்துவார். ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். உங்கள் மனதில் நியமித்தபடி நீங்கள் செய்யுங்க. வாசிங்க, நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் கொடுக்க 10%, 20%, 1% அல்ல, அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு உற்சாகம். அப்படி உற்சாகமாய் கொடுப்பீர்களானால் தேவன் உள்ளத்தில் பிரியமாயிருக்கிறார். 10ஆம் வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். விதைக்கிறவனுக்கு விதை, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த விதை யார் தர? ஆண்டவர் தானே தர்றாரு. 10ல் 9 உங்களுக்கு புசிக்கிறதுக்காக ஆண்டவர் தானே தர்றாரு. விதைக்கிறதுக்கு விதையை தந்திருக்கிறாரு, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தந்திருக்கிறாரு. அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீங்கள் விதைக்கிறது நீதியின்படி இருக்கணும். நான் அங்கே கொடுத்தேன், அங்கே கொடுத்தேன், இங்கே கொடுத்தேன், இங்கே கொடுத்தேன். பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அதை செய்கிறீங்களா? What is right with God should be right with you. Adequate logically, rationally, empirically. What is right with God is right with me. நான் நீதியின்படி விதைத்தேன். ஆனால் நீதியின்படி விதைத்தேன். ஆனால்
நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, பலமுறை சொன்னது ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். உங்களுடைய வருமானத்திலே ஒரு பாகம், பழைய ஏற்பாட்டில் ஆதாம் காலத்திலிருந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்பாக எகிப்தில் அந்த வழக்கம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த இயேசுவை யாவே தேவனை அறியாத மத்தியில் அந்த வழக்கம் இருந்துச்சு. 10% அவங்க இறைவனுக்குன்னு எடுத்து வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அங்கே ஒரு பஞ்சம் வரும்போது யோசேப்பு சொல்கிறான், 10% எடுத்து வைங்க, 5 ஒரு பாகம் என்றால் 10 ட்ரெஷரியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த பழக்கம் அன்றைக்கே இருந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி கர்த்தருக்குரியது, அது உங்களுக்குரியது அல்ல. அதே போல் முதற் பலன் கர்த்தருக்குரியது, பொருத்தனை கர்த்தருக்குரியது. அதை நீங்கள் உங்கள் இஷ்டப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உங்களுடைய வருமானத்தில் கர்த்தர் புசிக்கிறதற்காக உங்களுக்கு கொடுக்கறதில்ல, உற்சாகமாக நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்க அயலானும் லேவியனும் எல்லாரும் சந்தோஷமாக அனுபவிக்கும்படி உங்களுக்கு உள்ளதில்லை, மீதான் உங்களுடையது, உங்களுக்கு உள்ளதில் உற்சாகமாய் கொடுங்க. எல்லோரும் நீங்கள் லவ் ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறது உற்சாக காணிக்க. எல்லோரும் அனுபவிக்கிறோம். பிரியமான மிஷினரி ஃபண்டு கொடுக்கறது யாரோ சத்தியத்தை கேட்குறதுக்காக கொடுக்குறோம். டிவி மினிஸ்ட்ரி கொடுக்கறது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, எத்தனையோ பேர் டிவியில் வசனத்தை கேட்குறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அது உற்சாகமாக கொடுப்பது, உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணி கொண்டபடி கொடுப்பது. பிரியமானுள்ள அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எசேக்கியேல் நடந்த சம்பவத்தை சொல்லி ஜெபத்துக்கு கடந்து போகிறேன். எசேக்கியேலில் ஒரு வசனம் இருக்கும். பிரியமானவர்களே, உன்னுடைய மாவு பிசைந்த மாவிலையும் முதற் பலனை ஆசாரியனுக்கு கொடு, அப்போது உன் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு இருக்கும். பிசைகிற மாவிலையும் முதற் பலன், உன் வீட்டில் பிசைகிற மாவிலையும் முதற் பலனை ஆசாரியனுக்கு கொடு, அப்போ வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்னு இருக்கும். அதை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஆஃபீஸர் வர்றார். வந்து கதவை தட்டினார். நடந்தது நம்ம சபையில். என்னென்னு திறந்தால் சின்ன டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு. என்ன பிரதர், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி செய்தோம், முதல் மாவு சிஸ்டர் இங்கே பாஸ்டர்மாட்ட கொடுக்க சொல்லி எடுத்து வச்சாங்கன்னார். நான் சொன்னேன், ஒருத்தர் ஒரு பூரி மாவு, ஒருத்தர் ஒரு இட்லி கரண்டி, ஒருத்தர் தோசை மாவு, என்ன பிரதர் நாங்கள் பண்ணுறது, கர்த்தருக்கு உங்கள் உற்சாகத்தை காட்டுங்க அப்படின்னு ஒரு வாஞ்ச. எங்கள் அம்மா பிடி அரிசின்னு எடுப்பாங்க. அந்த எங்களுக்கு எவ்வளோ பேர், நாங்கள் 5 பேர், பிள்ளைங்க 5, அப்பா அம்மா 7 பேர். 7 பேருக்கு அங்கே சாப்பாடு போடும்போது அந்த அரிசியை கொட்டின உடனே அந்த அரிசியில் ஒரு பிடி எடுத்து தனியாக வைப்பாங்க. மாதம் முழுசும் அது நல்லா ஒரு அளவு சேர்ந்துடும். அந்த பிடி அரிசியை கொண்டு கோயிலில் கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் அந்த உற்சாகம் தாங்க. பிரியமானவர்களே, மல்கியாவில் வாசிக்கிறோம், இப்படி கர்த்தர் நம்ம கனப்படுத்தும் போது இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னை வரைக்கும் எங்களுக்கு அதான் பிரச்சனை. ஒரு பொருள் வைக்க இடம் பற்ற மாட்டேங்க. நாங்கள் கல்யாணம் கட்டின புதுசில் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் அண்ணன் ரிட்டையர் ஹெட் மாஸ்டர், உங்களை ஒரு சிலருக்கு தெரியும். எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லியிருக்காங்க, என் வீட்டில் நடக்க கூட இடம் இல்லை, ஏன்டா இப்படி திங்ஸாக வாங்கி வச்சுருக்கேன் பாரு. நான் வாங்கி வைக்கலன்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இடங்கொள்ளாமல் போக மட்டும் கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமுள்ள காரியத்தின் கடைத்தொகையாக ஒரு வசனத்தை சுட்டி காட்டி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. 7 காரியங்கள் பார்த்தோம், நிறைவாக ஒன்று சொல்கிறேன். 1 தீமோத்தேயு 6:17 சீக்கிரமாய். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்பதற்காக, காராக இருக்கட்டும், தனி ஜெட் விமானம் இருக்கு, என்ன கொடுத்தாலும் சரி, நம்ம அனுபவிக்கிறதுக்காக கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. நன்மை செய்யவும்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நன்மை செய்யுங்க. நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்களா இருங்க. தாராளமாய் கொடுக்கிறவர்கள். என்ன ஒரு ப்ராஜெக்ட், இப்போ உங்க டீ வாங்கணும்னு சொல்லிட்டோமா, சரி நான் தரேன். தாராளமாய் கொடுக்கிறதுல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயும் உதார குணம் உள்ளவர்களாயும் இருக்கவும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நல்ல ஒரு பேஸ் வேணும் உங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு. என் பிள்ளைகளுக்கு என்ன பேஸ்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நான் கொடுக்க முடியும். அப்புறம் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சுக்குவார். அந்த பேஸ் தான் முக்கியம். நல்ல ஒரு ஆதாரத்தை கட்டளையிடு. வாசிங்க சங்கீதம் 62:10, 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் மேன்மை பாராட்டாதீர்கள். கள்ளத்தராசு வச்சுக்கிட்டு இப்படி தப்பு பண்ணிவிட்டு அப்படி தப்பு பண்ணிவிட்டு தேவனுடைய பிரமாணங்களை மீறிட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காமல் இப்போ பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இப்படி உங்களுடைய கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் மேன்மை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்க. ஐஸ்வர்யம் விருத்தியானால், ஐஸ்வர்யத்தை கொடுக்க வாஞ்சியா இருக்கார், கொடுப்பார். அது விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். பிரியமானவர்களே, நீதிமொழியில் 22 அவசரம் குறித்து கொள்ளுங்க. நீதிமொழியில் 22:1, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். தயை என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம். பொன் வெள்ளியை பார்க்கிலும் பிரியமானவர்களை தயையே நலம். அதான் பார்க்குற, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நல்ல பெயர் வேணும். பிரியமான பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே நலம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரையே நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து கொள்வது, ஆக்டிவ் மெமரியில் வைக்கிறது ஐஸ்வர்யத்தை தரும். ஞானத்தை தேடுவது ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரெவரன்ஸ் டு காட், அது ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய கட்டளைகளை, டிலைட் இன் த லாஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருப்பது ஐஸ்வர்யத்தை தரும். உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்போது, கிவன் டு யூ த worthy that belongs to you, அவருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தும் போது நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். பிரியமானவர்களே, கொடுக்கும்போது நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிரமாணத்தின்படி பிரியமானே தசமபாகம், பொருத்தனை காணிக்கை, முதற் பலன் கர்த்தருக்குரியது. இன்னும் பொது காரியங்களில் உற்சாகம் காட்டுறது, உற்சாக காணிக்கை, ஒரு நல்ல ஒரு ஸ்தோத்திர பலி கொடுக்கறது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுக்கு ஒரு ஸ்தோத்திர பலி கொடுக்கறது, என்னக்கு அதிகமாக நம்முடைய மனதில் நியமித்தபடி எவ்வளோ உற்சாகமாய் கொடுக்குறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும். கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, பிரியமல் யூதர்கள் என்று அல்ல, இறைப்பணிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா மதத்திலையும் எல்லாருடைய மனதிலேயும் எழுதப்பட்டிருக்கு. எல்லா மதத்திலேயும் எல்லா மதங்களிலும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு தமிழ் வார்த்தை சொல்கிறேன், எத்தனை பேர் தெரியும்னு பார்ப்போமா? அற்பிதம். அந்த வார்த்தை யாருக்கா தெரியுமா? அற்பிதம் பைபிளில் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா யாராவது? எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் மாத்திரம் அந்த வார்த்தை 12 முறை வருது. அற்பிதம். பிரியமானவர்களே, அற்பிதம் என்ற சொல்லினுடைய பொருள் நல்ல ஒரு தமிழ் சொல். அந்த அற்பிதத்திலிருந்து பின்னால் வந்த தமிழ் சொல் தான் அர்ப்பணம். கர்த்தருக்கு உரியதாக்குகிறது, கர்த்தருக்குரியதாக்கு, அற்புதமாக்கப்பட்டது. எசேக்கியேல் பலமுறை வரும். பிரியமானவர்களே, கர்த்தருக்குரியதாக்கப்பட்டது. 48:12 வாசிங்க. அப்படியே தேசத்தில் அற்புதமாக்கப்படுகிறதிலே மகா பரிசுத்தமான பங்கு அவர்களுக்கு அற்புதமாக்கப்படுகிறது. தேவனுக்குரியது என்று பிரித்து வைக்கப்படுறது. இது ஆண்டவருக்குரியது, எனக்குரியது இல்லை நான் சொல்ல மாட்டேன். அற்புதமாக்கப்படுகிறது. அருமையான ஒரு தமிழ் சொல். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வேணுமானாலும் இது கர்த்தருக்குரியது, இது கர்த்தருக்குரிய நேரம். அற்புதமாக்குதல். எசேக்கியேல் மாத்திரம் பல இடங்களில் அந்த சொல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு என்று பிரித்து வைக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.